ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோதியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 7/9/2025 பௌர்ணமி திதிகள், அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிறை நாள் தாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 7 முதல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பாருங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சூப்பராக இருக்கார். ஸ்தான பலம் அருமையாக இருக்குது. அதாவது ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 9ஆம் இடம் ஸ்தான பலம் இருக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 11 கூடிய சூரியன் 11இல் இருக்கிறார். இதையும் தாண்டி உங்களுக்கு குரு பார்வை ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குது. 5இல் ராகு பகவானும் இருக்கார். அப்போது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை, சுவாதி, விசாகம். அதாவது சித்திரை 2, 3, அதாவது 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும். எப்படின்னா, முதல்ல ராசிநாதனுடைய நிலை சூப்பராக இருக்கார். 10இல் போய் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் உத்தியோகத்தை பற்றி உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். அப்போ அதில் முழு வீச்சோடு இருந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த வாரம் அமையப்போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாக. அப்போது 10ஆம் இடம் தொழில், 10 சந்திரன் அவர் 2.25 நாள் ஒரு இடத்துல இருப்பார். அது ஒரு கட்டத்தில் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவர் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் கும்பத்தில் இருக்கிறார். கும்பம் என்பது 5ஆம் இடம், அப்புறம் 6ஆம் இடம், 7ஆம் இடம், கடைசியில் 8ஆம் இடத்துக்கு போய் அவர் சஞ்சாரம் செய்கிறார். இப்போது 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது, ஓகே. 6ஆம் இடம் ஓகே, 7ஆம் இடம் ஓகே. ஆனால் 8ஆம் இடத்துல கடைசி 12ஆம் தேதி 13ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் இந்த துளாராசி. அந்த கடைசி 2 நாள் தாங்க சந்திரனுடைய நிலை சரியில்லை. மற்ற நாட்கள்லாம் 10 நல்ல நிலையில் இருக்கிறார். அது குரு பார்வையில் இருக்கார், குரு வீட்டில் வேற இருக்கார். இப்படி அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். ராசிக்கு 7ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் சூப்பர். 8ஆம் இடத்துக்கு போகுது அஷ்டமத்து சனி அந்த 2 நாள். மற்றபடி தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது இந்த வாரம். ராசிநாதன் அதாவது 10இல் போய் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸ் பணியாளர்கள், ஃபைனான்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசு கருவூலம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். இன்னும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், கலைநயம் மிக்கவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு,
பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், வீட்டை பாருங்கள், 4ஆம் இடத்தை 10லேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. வீட்டை அலங்காரம் செய்வீர்கள், சூப்பர். இன்டீரியர் டெக்கரேஷன், வெளியில் பெயிண்ட் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் வைக்கிறது, இப்படி வீட்டை அலங்காரம் செய்வீர்கள். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்க முடியும், அல்லது புதுசே 4 வீலர் கார் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கிறது. இப்படி சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் மிக மிக உன்னதமாக அமைகிறது. 10க்குடைய சந்திரனும் நல்ல நிலையில் இருக்கார். 11ஆம் இடத்தில் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அந்த அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக லாபம் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதில் பாருங்கள், ராசியை குரு பார்க்குறது, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழில் உத்தியோகத்தில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு சமூகத்தில் உயரப்போகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 5இல் ராகு இருக்கிறார், இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது உன்னதமான ஒரு நிலை. அதாவது 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ரிப்போர்ட்டு வரப்போகுது. அது மட்டுமல்ல, சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த வாரம் அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். அவங்க படிக்கிற இடத்துல கேடு கழித்து நல்லா உயர்கல்வி நல்லா படிப்பாங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் 6இல் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் அவர் 5ஆம் வீட்டு பலனை தான் செய்வார். மற்றபடி ஒன்றும் அங்கிருந்து 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்குறது கடைசி 2 நாள் சந்திரனை, அதாவது சந்திராஷ்டமமும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த 10ஆம் இடத்தை அதிபதியான சந்திரனையும் பார்க்குறதால கடைசி 2 நாள் வேலை பலு அதிகமாக இருக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இந்த துலா ராசிக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துக்குங்க. நீங்கள் சந்திராஷ்டமம் நினச்சிட்டாங்களே, நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு சொன்னாலே நீங்கள் பாதி பேர்டன் இல்லை, அதாவது கெடுதல் நடக்காது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். மற்றபடி சூரியன் 11இல் இருப்பது 9 உச்ச நிலை பெறுகிறது. சூப்பர். முதல் 3 நாள் சூரியனோட சிம்மத்தில் இருக்கார் 11ஆம் இடத்துல, அதுவும் சூப்பர். கடைசி 4 நாள் புதன் உச்சமடைகிறார் கன்னியில், அதுவும் சூப்பர். அப்போது சூரியன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான காலம், அற்புதமான பாரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் யோக பாக்கியங்கள், வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக சாதிக்க முடியும். இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சாதிக்க முடியும். 11இல் சூரியன் உச்சமடைகிறார். அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்க போகிறது. ஒரு கடன் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, அரசு மூலியமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. உங்கள் தந்தைக்கு சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடைய போகிறது. அது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருப்பார்கள். 11இல் இருக்கும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலனையை வாரி வழங்குவார். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள், அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு நிலை. குறிப்பாக கலைத்துறை அன்பர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு பொற்காலம். இந்த செவ்வாயை சனி பார்ப்பது என்பது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த வாகன ஓட்டிகள், அதாவது 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், அதாவது
ஆட்டோ ரிக்ஷா, காரு, டாக்ஸி, வேனு, பஸ்ஸு, லாரி, ட்ரெயின் ஓட்டுபவர்கள், விமான ஓட்டிகள் கூட யாராக இருந்த போதிலும் செவ்வாய் சனி பார்வை இருப்பது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். ட்ராவலிங்கில் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி ரிப்பேர் ஆகிறதோ, மிஷின் ரிப்பேர் ஆகிறதோ, அதை சரி பார்க்குறதோ, காலதாமதம் ஆகிறதோ, அல்லது ஒரு சிலருக்கு இந்த மிஷின் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கை காலில் அடிபடுறதோ, ஸ்க்ராச்சஸ் விழுறதோ இதெல்லாம் நடக்குங்க. மற்றபடி புதன் உச்சமாக இருக்கார், சுக்கிரன் நல்ல நிலையில் 10ல் இருக்கார். அப்போ சுக்கிரன் புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு, அதாவது ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம். இந்த வாரம் அவங்க சாதிக்கக்கூடிய, தன்னை யார் என்று நிறுவனம் பண்ணக்கூடிய ரெகக்னேஷன் கிடைக்குங்க அவங்களுடைய திறமையை பார்த்து. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. உங்களுக்கு இந்த 12, 13 தேதிகளில் சந்திராஷ்டமம் வருவதால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி டென்ஷன் இல்லாத மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் என்று சொன்னால் இந்த துலா ராசிக்கு மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 12ல் இருப்பதால் 2க்கும் 7க்கும் உடையவன். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. போயிட்டு வந்தாலும் அவங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா? போகிற இடத்துல சனி பார்வையில் இருக்குது. சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமே. முருகனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.